நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. ஏன் இன்னும் ஜெயிக்கவே இல்லை, அதுக்குள்ள கர்நாடக போய் அதுக்குள்ள எம்எல்ஏன்றாங்க. இந்த பைத்தியத்தை யாராவது பிடிங்களா தானே. அப்படித்தான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலானதா இருக்கும். அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். கேட்டுக்கீங்களா? சந்திக்கலாம். எப்படியே கீழே இருந்துகிட்டு காலால எட்டி வைப்பாங்க பவுன்சர், அதானே? ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். எங்க இப்ப வாசல் விட்டு வெளில வா பாப்போம். உங்க தேவைகளை நான் கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன். முதல்ல 112 பேர் காசை கொடுறா கம்யூனிட்டி. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மயிரை பத்தி கவலைப்படாதீங்க. கான்பிடென்டா இருக்கு. வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். தோல்வி நிச்சயம். வா தோல்வி நிச்சயம். வாடி வாடி. நிச்சயம். தோல்வி நிச்சயம். வெற்றி நிச்சயம். தோல்வி நிச்சயம். சந்தி நிச்சயம். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குரலொலி ஹனிஃபா மைக் எதுவும் கொடுத்துறாத. குரலொலி பேர்ல ஃபேக் ஐடி வந்து கேக்குது, கொடுத்துறாத. நீங்க சொன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு ரேஷன் கடை கொடுப்போம், ரேஷன் பொருள் தருவோம். அதான் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. வீட்டுக்கு வீட்டுக்கு தான் வருது. வீட்டுக்கு வீடு ஓட்டு, தபால் ஓட்டே வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இப்பதான் மூச்சு அவன் எழுதி கொடுத்தத பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கம்யூனிட்டி பைய. ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு, அதை போய் பேசிட்டு இருக்கான் அவன். விஜய் ஃபேன்ஸ் யாராவது கீழே இருந்தீங்கன்னா அந்த 25 லட்சம் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து ஸ்மால் என்டர்பிரனர்ஸ்க்கு கொடுக்கறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். அது என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க ஐடி நீங்க கேட்டுட்டு தெளிவா வந்து முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனை பத்தி அவன் எங்கேயாச்சும் ஒரு வார்த்தை, சரி தேர்தல் வாக்குறுதியில ட்வீட் மட்டும் போட்டாரு, ஆனா பேச மாட்டாரு. சரி ஓகே, அவன் தேர்தல் வாக்குறுதியை முதல்ல எடுப்போமா? நிறைய ட்வீட் போட்டிருப்பானுங்களே. இல்லையே, வரலையே இன்னும். டிவிக்கு பார்ட்டி ஹிட்டு. என்ன போட்டோக்கு ஃபோர்ஸ் தர்றாங்க, ஏன்னா யாருமே உண்மையாவே சிரிக்கலையே. ஜிப்சி அவசர அவசரமா பண்ணிருக்கானுங்க ஜிப்சி. சரி, இல்லைன்னா நம்ம ஃபேஸையும் நான் க்ளோஸ்அப்ல வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் பீதி, ரொம்ப பீதிலாம் இருக்கானுங்க. பீதியில இல்லை, அள்ளி விடுது அவங்களுக்கு. அள்ளி விட்டுருக்கு, நல்லா பச்சையாவே தெரியுது. இவனுங்க ஆஸ் யூஷுவல் இப்போ இவனுங்க உள்ள போனவங்கலாம் கட்சிக்காரங்க தானே, எல்லாம் திரும்பி செல்ஃபியா எடுத்துட்டு இருக்குங்க உட்காந்துட்டு. இதுங்களை வச்சுக்கிட்டு அங்க கூட பக்கத்துல உட்காந்துருக்கு யாரெல்லாம் பாத்தீங்களா? அருண்ராஜ், ஓஆர்எஸ், புசியானந்தா காணோம், முக்கால்வாசி பேரை காணோம். புசியானந்த் இருக்கானே பக்கத்துல நிக்கிறான் போலயே. தொகுதிக்கு போகாம இங்க என்ன புடிங்கிட்டு உட்காந்துருக்கான்? இதுதான் முக்கியம். லைவ்ல வருவோம்ல யூடியூப். அப்ப அதான் சொல்றேன், 10 நாளைக்கு முன்னாடி போயிட்டு தொகுதிக்கு பக்கம் போய் நின்று ஓட்டு கேட்டா எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. டீனர் எல்லாம் ஓட்டு போட்டுருவானுங்களா? டெபாசிட் கூட வாங்க மாட்டான் ஜிப்சி. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வருவான், பெரம்பூர்ல ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க. அது நல்லா பச்சையாவே தெரிஞ்சு போச்சுங்க. அவன் என்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்குமே நான் வருவேன் உங்களுக்கு நான் ஷோ காட்டுவேன்னு சொல்றானோ அவன் ஜெயிக்க மாட்டான்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமா, நான் வரேன்னு சொல்லி அந்த சர்க்கஸ் மாதிரி ஏமாத்துறது. அதை சொன்ன வரைக்குமே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா ஆமா, மாசத்துக்கு ஒரு தடவை வரேன். நீங்க தாராளமா அட்லீஸ்ட் அங்க ஜெயிக்க வச்சிருக்க, நான் வந்து உங்களை பாப்பேன்னு சொல்றான். ரேஷன் கடை பொருள் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து ஆர்டரு எல்லாம் வீடு தேடி வருமா? ஆனா இவரை நாம தேடி போகணுமா?
திமுகவும் அதிமுகவும் அவங்கவுங்க தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டாங்களாம். ஆனா அந்த 2 தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லப்பட்ட மகளிர் உதவித்தொகையும் சிலிண்டர் மட்டும் விஜய் காப்பி அடிக்கலையாம். இது என்ன ஆனா நியாயம்? மக்களே, நாங்க இல்ல வந்து இல்ல முன்னாடியே சொன்னதுதான். எல்லா கட்சியும் விட்ட அப்புறம் கடைசியா அவன் விடுவான்னு சொன்னான் பாத்தீங்களா? அதுதான் அவன் பண்ணிருக்கான் அதேதான் இப்போ. அதேதான். ஏங்க இவன் இன்னொன்னு பண்ணிருக்கிறான். அவன் திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதி மட்டும் காப்பி அடிக்கல, நாம் தமிழ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதியும் காப்பி அடிச்சு வச்சிருக்கிறான் அவன். அதுக்கு ஒரு சாம்பிள் எடுக்கிறோம் பாருங்க. Okay, இது இருக்கு. இதுல இந்த முட்டா பைய நான் தமிழரா? நாம் தமிழோட தேர்தல் வாக்குறுதியும் காப்பி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த இது போலீஸோட விஷயம். போலீஸ் மட்டும் இல்ல, இன்னும் சில திட்டங்கள் இருக்குது. ஆமா, நிறைய 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 இருக்கு. அப்ப நான் பார்த்தேன், ஆக்சுவலா எடுத்து போடான்னு பார்த்தேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட நம்மள நாம் தமிழர் குத்திரம் போடணும் எல்லாம். சீமான் சொன்னதே பாதி சொல்லிச்சிருக்காங்க. ஆனா கேட்டா அவங்களாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லைன்றான். அந்த போலீஸ் விடுப்பு வந்து ஆல்ரெடி நடைமுறையில் இருக்க சுழற்சி ஒண்ணுதான். முறையில லீவ் வந்து ஆல்ரெடி அது ஆமா, இருக்குதா இப்போ? ஆமா, நடைமுறையில் இருக்க ஒண்ணுதான் அது. எப்பா மைக் எதுவும் கொடுக்கலன்னா கோச்சிக்காதீங்க. ஹனீஃபா கொஞ்சம் ரெகுலரா மைக் வாங்குறவங்களுக்கு கொடுத்துரு. ஹனீஃபா ஜிப்சி கோஸ்ட் கொடுத்துற வாங்கிக்கிங்க ஜிப்சி. நான் இங்க கீழே இருக்கிறேன், தொண்டை முடியல நம்மளால இன்னைக்கு, வலிக்குது. எங்க இதுல போய் தேடினா கிடைக்கும். டிவிக்கு கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. மயிராண்டி ஒண்ணு போட்டான் அவன். என்னங்க ஒரு கொள்கை ஒரு போஸ்டர் ஒன்னத்தையும் பார்க்க முடியல. ஆட ஆட ஏப்பா அவனுக்கு அந்த 4-5 ஒரு இமேஜ் ஸ்டில் மாதிரி ஒன்று இருந்தது. அது இங்க வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை ஸ்டில்ஸ்ன்னு சொல்லிட்டு இவனுங்க 1-2-3 போட்டிருந்தானுங்க. சேவ் பண்ணி கூட வச்சிருந்தேன், ரீசென்ட்லி டெலீட்டட். அதுலயும் பார்க்க முடியல. அதுல இருக்கும். எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன். ஜிப்சி சொல்லுங்க. இப்ப படிக்கிறேன் கேளுங்க இந்த காமெடிய. டெலிட்டட்ல வந்துச்சு ரீசெண்டா. ரீசன்லாம் கொடுத்தேன். இயர்ஃபோன் சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அரசின் அனைத்து நலத்திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்காமலேயே நேரடியாக மக்களை வீட்டு வாசலுக்கு வந்து சேரும். எப்படி கொடுப்பீங்க? ஏஐ வந்து பிரிவிலேஜ் கார்டு எப்படி கொடுப்ப? மக்கள் விண்ணப்பிக்காம அப்ளை பண்ணாதான் கிடைக்கும். அப்ளை பண்ணாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸோட எப்படி நீ கொடுப்பேன்? நான் அப்ளை பண்ணி என்னோட டீட்டெயில் இப்போ நான் வந்து என்னோட ஃபோன் நம்பர் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், என்னுடைய வந்து அட்ரஸ் அப்டேட், நான் வீடு மாறி இருப்பேன். இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறவன் ஒரே வீட்டில் இருப்பான், வாடகை வீட்டில் இருக்கிறவன் வேற வாடகை வீட்டில் மாறுறான். எப்படி நீ கொடுப்ப? சேவை உரிமை இப்ப கேக்குதா? கேக்குது. சேவை உரிமை சட்டம் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் மூலம், இது ஏதோ இந்த லாட்ரி நம்பர் மாதிரி இல்லை, சூப்பர் ஆப். அனைத்து சேவைகளும் மொபைலிலும் கிடைக்கப்படும் சேவையை தாமதப்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை உறுதி செய்யப்படும். மயிரில் எடுப்பார் இவர். மயிர் நிர்வாக கண்காணிப்பு துறை. நிர்வாகம் சரியா நடக்குதான்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு துறையா? அப்ப எதுக்குடா எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பதவியெல்லாம் எதுக்குடா இருக்கு? அந்தந்த அமைச்சர் பதவி வந்து அமைச்சர்கள் வந்து கண்காணிக்கிறது தானே தனியா இருக்கிறாங்க.
இந்த அமைச்சரவை சரியா செயல்படுதா, இந்த அமைச்சர் சரி இது துறை செயல்படுதா அப்படின்னு அந்தந்த துறை ஒண்ணு ஒதுக்கி வைக்கிறாங்களா, அதை ஒதுக்குறதுக்கு ஜிப்சி தனியா கண்காணிப்பு திரையா. எது இந்த சினிமால காட்டுறாங்க இல்ல, பெரிய ஸ்கிரீனு, இந்த நாசால பெரிய ஸ்கிரீன் ஒண்ணு வச்சுக்கிட்டு கீழே இருந்துகிட்டு எல்லாம் ஆப்ரேட் பண்றாங்கல்ல, மானிட்டர் பண்றாங்க இல்லையா ராக்கெட் விட்டா. அந்த மாதிரி சார் நொட்ட போறாராம். அவரோட எல்லா திட்டங்களும் அப்படித்தான் இருக்கு. அதுல அரசின் பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு மற்றும் செலவினங்கள் ரியல் டைம் டேஷ்போர்டு மூலம் மக்கள் கண்காணிப்பிற்கு வெளிப்படையாக்கப்படும். இந்த பதவியேற்பு பிரமாணம் ஒன்று செய்யும் போது சில விஷயங்களை பதவி பிரமாணம் செய்யும் போது சில விஷயங்களுக்கு வந்து சத்தியம் வாங்குவாங்க. அதுல இதுவும் இல்லை. இந்த ஏர்மைக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. நிர்வாகத்தில் மக்கள் பங்களிப்பு. மை வெற்றி தமிழ்நாடு.in தளம் வாயிலாக பொதுமக்கள் அரசின் கொள்கை முடிவுகளை பங்கேற்கவும் நிதிநிலை செலவுகளை கண்காணிக்கவும் அதிகாரம் வழங்கப்படும். எப்படி மக்களுக்கு பங்கீட்டு கொடுக்கறதாண்ட கவர்மெண்ட் கிட்ட போய் மொத்தமா ஸ்ட்ரெயிட்டா இங்க மக்களே வந்து இப்போ இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அமைச்சர், அப்புறம் எதுக்கு எம்எல்ஏ, அதுக்கு எம்பி, எதுக்கு எம்எல்ஏ? மக்கள் அரங்கம். சட்டமன்ற பொதுமக்களின் மனுக்கள் மீது விவாதம் நடத்துவதும் அது அரசாங்கம் இல்ல புரியல, பட்டிமன்றம் நடத்துறதுக்கு எதுக்குடா மக்கள் அரங்கம்? எருமை. ஏங்க கருத்து கேட்பு கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல ஜிப்சி, அதைத்தான் இது மக்கள் அரங்கன்னு மாத்தி வச்சிருக்கு. சட்டமன்ற பொதுமக்களின் மனுக்கள் மீது விவாதம் நடத்தவும் அதற்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வம் பதிலளிப்பதும் சட்டப்படி கட்டாயமாக்கப்படும். ஏர்மா மாசத்துக்கு 2 தடவை நடக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கலெக்டர் முன்னாடியில வந்து மக்கள் கருத்து கேட்டு கூட்டம் நடக்கும். அதுல இருந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி தான் சட்டமன்றத்துக்கு போவோம். ஏர்மை. ஏஐ மற்றும் டிஜிட்டல் தலைநகர் இந்தியாவில் உள்ள ஜிப்சி, இது அப்படியே பிஜேபி கொள்கை மாதிரி இல்ல, ஸ்மார்ட் சிட்டி. இன்னொன்னு இந்த மாதிரி ஏஐ அப்புறம் வந்து கண்காணிப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவன் சொல்றது ஃபுல்லாவே இந்த என்ன சொல்றது ப்ரூஃபா காட்ட தேவையில்ல. ரோடு போடுவேன், தண்ணி போடுவேன் சொல்லவே மாட்டேங்கிறான் பாருங்க. நிதி தண்ணீர் கூடுதல் வரிச்சுமையின்றி புதிய வருவாய் வழிகளை உருவாக்கி கடன் சுமையை ஒழிக்க தமிழகம் நிதி ரீதியாக தன்னிறைவு பெற்று மாநிலமாக மாற்றப்படும். எப்படி நிதி தன்னிறைவு, எப்படி நீ வரி சுமையை குறைப்ப, எப்படி நீ இது பண்ணுவ, முதலீடுகளை எங்க முதலீடு கொண்டு வருவ எனக்கு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை மாசம் 20,000 ரூபாய், பாதுகாப்பு நிதி 8,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கும். எப்படி பாதுகாப்பு கொடுப்ப? எதுக்கு பாதுகாப்பு? கடல்ல நீ பாதுகாப்பு கொடுக்க போறியா? அறிவு இருக்கா? கோஸ்டல் கார்டை வச்சு நீ பாதுகாப்பு கொடுப்பியா, இல்ல ராணுவத்தை வச்சு நீ கொடுப்பியா? அதுக்கு எதுக்கு பணம் கட்டணுங்க? எதுக்கு தெரியுமா ஜிப்சி? இந்த மீனவர்கள் கடல்ல தொலைஞ்சிட்டாங்கன்னா போயிட்டு கவர்மெண்ட் போய் மீட்டு கூட்டு வந்து தெரியுங்களா, அதுக்கு இவன் காசு வசூலிக்கிறாங்க. படகுகளை விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை மீனவர்களின் வங்கி கணக்குகளை திருப்பி செலுத்துவதும் அவர்களின் குடும்பங்கள் ஆதரவளிக்க படகு உரிமையாளர்களுக்கு 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். இப்போ ஒரு 40 மீனவர்கள் வந்து இலங்கையில வந்து மாட்டிட்டாங்க. இலங்கை சிறையில வந்து எல்லை தாண்டி மீன் பிடிச்சனால அவங்க கைது பண்ணிட்டாங்க. 40 பேர். உடனடியா நீங்க 40 × 5 எவ்வளவு ஆச்சு ஜிப்சி? 5 லட்சம் எவ்வளவு ஆச்சு? எப்படி கொடுப்ப? உடனடியா கொடுப்பியா? சரி, ஒரு 50 மீனவர்கள் மாட்டிட்டாங்க, ஒரு 100 மீனவர்கள் மாட்டிட்டாங்க, உடனடியா நிதி கொடுத்துருவிய நீ? எப்படி கொடுப்ப? எங்கேருந்து பணம் எடுத்து கொடுப்ப? கடல் தாய் வீட்டு வசதி திட்டம் பாத்துங்க. கடலோர பகுதியில் உள்ள அனைத்து குடிசைகளும் சிதிலமடைந்த குடியிருப்புகளும் அகற்றி புயல் மற்றும் காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய நவீன வீடுகளை கட்ட தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். எப்படி கடற்கரை ஓரத்துல வீட்டு கட்டி கொடுக்க போறியா? என்ன நவீன திட்டம்? கடல் அலையை தாங்குற அளவுக்கு வீடுகள் இது வரைக்கும் அந்த டெக்னாலஜி இது வரைக்கும் வந்திருக்கா? கடல் அரிப்பை எப்படி தடுப்ப? மண் அரிப்பை எப்படி தடுப்ப? முதல்ல அதை சொல்லு. கபிலன், இது வந்து இந்த விஷயம் கபிலன், அந்த குடிசை மாற்று வாரியம் ஆல்ரெடி இங்க வந்து வேற பேரை மாத்தி. நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல உனக்கு நான் நவீன முதத்துல அந்த நவீன பூச்சை நசுக்கும் மிஷினு இவரு இங்க இருந்து அதுல நான் மாத்தி இப்ப என்னன்னா அந்த குப்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் காலி பண்ணி வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ண போறான். அதுக்குதான் நான் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கு.
மின்சாரம் எரிபொருள் பாதுகாப்பு திட்டம். இயந்திர படகுகளுக்கான மாதாந்திர மானிய டீசல் ஒதுக்கீடு 1800 லிட்டரிலிருந்து 3005 லிட்டராக உயர்த்தப்படும். ஒரு லிட்டருக்கு 15 என்ற நிலையிலான மானியம் படகு உரிமையாளர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். 3500 லிட்டரு. அப்பனா 3500 லிட்டருக்கு 15 ரூபா இவன் கணக்கு. லிட்டருக்கு 15 ரூபான்னா 3500 × 15 எவ்வளோ ஆச்சு? இன்னைக்கு வந்து தூத்துக்குடி சைடில் மட்டுமே எடுத்துப்போம். கடலூர் தூத்துக்குடி மட்டுமே எடுத்துப்போம். அதில் எவ்வளோ படகு இருக்கு? அந்த மீனவ சங்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? அந்த படகுல எத்தனை பேர் சொந்த படகு வச்சிருக்கிறான்? எத்தனை பேர் வாடகை படகு வச்சிருக்கிறான்? எவனுக்காவது நான் இலவசமா படகு வாங்கி தருவேன், இல்லை நான் இலவசமா இந்த விசைப்படகு மரப்படகு, இன்னொன்று விசைப்படகு, இதுல எத்தனை பேருக்கு நான் மரப்படகு செஞ்சு கொடுப்பேன், இல்லை நான் விசைப்படகு செஞ்சு கொடுப்பேன், ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்கா பார்த்தீங்களா? எல்லாருக்கும் நான் பணம் கொடுப்பேன், அக்கௌண்ட்ல நான் பணத்தை போட்டுறேன். அப்படியே பிஜேபி மெத்தட்ரா. ஏதாவது ஒன்று தெளிவாக போட்டிருக்கான் பாருங்களேன். நான் லிட்டருக்கு நான் 15 ரூபா நான் ஏற்றி கொடுப்பேன், நான் 15 ரூபா போட்டு கொடுப்பேன், நான் 1500 லிட்டரா இருக்கிறத நான் 3500 லிட்டரா இருப்பேன். எப்படி டீசல்? நீங்க டீசல் என்ன விலை விற்குது? ஒரு லிட்டர் டீசல் என்ன விலை? இது எல்லாத்தையும் நீ கொடுத்தீங்க. அதாவது கொடுக்கறத மட்டும்தான் இவனுங்க அல்வா மாதிரி கொடுக்குறானுங்க. ஆனா எடுக்கிறது எவ்வளோன்றதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்களேன். சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. என்னாச்சு, கேக்குதா? எடுக்கிறத பத்தி இவனுங்க பேசவே மாட்டேங்கிறானுங்க பாருங்களேன். நான் கார்பரேட் நிறுவனங்களுக்கு 4 ரிக்வெஸ்ட் வருது. ஜிப்சி ஏதாவது தெரியுதா? மெட்ராஸ் பையன் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் எடுக்கிறத பத்தி நான் பேச மாட்டேன். கார்பரேட் நிறுவனங்களுக்கு முதலீடு செய்வங்களுக்கு எதுல முதலீடு செய்வாங்க, எப்படி இங்க தமிழ்நாட்டோட ஜிடிபியை ஏத்துவ, இந்தியாவோட ஜிடிபி எப்படி ஏத்துவ, ஏதாவது ஒரு 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 லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லாங் டேர்ம் ஐடியாஸ் ஏதாவது ஒண்ணு இரவு இருக்கா பாருங்களேன். இந்த லட்சணத்துல டீலிமிட்டேஷனை பத்தி இதை பத்தி ட்வீட் போட்டு வச்சிருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம வித்துருவானுங்க ஜிப்ஸி. நம்மளை விற்கிறதுக்கான வேலையை அத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்கிறான் அவன். இப்ப ஏன் அவசரமா இந்த தேர்தல் அறிக்கை வருது ஜிப்சி? வேணா அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஆனா இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுல அப்படியே மயங்கி உருகி அப்படியே எல்லாம் இவனுக்கு ஓட்டு போட்டு. இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான், எல்லாமே இருக்கு. நீ 1500 சொன்னா நான் 2000 சொல்றேன், நீ 2000 சொன்னா நான் 2500 சொல்றேன், அவ்வளவுதான். புதுசா நீ என்ன மாதிரி புடுங்குற? என்ன இன்னோவேட்டிவா நீ எடுத்துட்டு வர? உன்னோட தனித்துவம் என்ன? எதுவுமே கிடையாது. இலவசம் சொல்ற. ஆல்ரெடி எல்லாமே கொடுக்குறாங்க. சொன்னதுல இருந்து ஒரு இதுலயுமே 1000 ரூபாய் ஏத்தி 100 யூனிட் இலவசமா, 200 யூனிட் இலவசம்ன்றான். புதுசா உன் பேர்ல நீ யோசிச்சு செய். என்ன செஞ்சிருக்க? எதுவுமே கிடையாது. எல்லாமே டிப்பி காப்பி. எப்படி டப்பிங் படம் பார்த்து எடுத்தானோ அதே மாதிரி திமுக அதிமுக என்ன செஞ்சது அதை செய்யறான். ஆமா இல்ல ஜிப்சி, நாளைக்கு எங்கேயாச்சும் உங்க தெருவுல யாராவது விசில் போட்டு கோலம் போட்டாங்கன்னா போய் களைச்சு விட்டு வந்துருங்க ஜிப்சி. நான் அதான் பண்ண போறேன். இல்ல இங்க அதெல்லாம் இவனுக்கு இந்த கோலம் போடுறவங்களாம் கிடையாது. இவனுக்கு ஸ்டிக்கர் தான் நைட்ல ஓட்டிட்டானுங்க. கோலம்லாம் வாய்ப்பு இல்ல. இல்ல நான் பண்ண போறேன். இருக்கிற லேடிஸ் எல்லாம் ஒரு நாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. நீங்க கலைச்சு விடனா நேரா போய் கலைக்காதீங்க. பைக்ல போயிட்டு 2 ரவுண்ட் வாங்க, முடிஞ்சு. நான் வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்து மேல ஊத்திட்டு வந்துருவேன் நான் கோலத்து மேல. ஆனா சும்மா கபிலன் நீ அவன் சொல்றானே அதெல்லாம் பண்ண வேணாம். கோலம் போட்டா பைக்ல 2 ரவுண்ட் போயிட்டு வாங்க, தண்ணி லைட்டா தளிச்சு விட்டுவாங்க, அவ்வளவுதான் போதும். இது யாருமே போட போறது இல்ல. 2 ரீல் வரும் பாருங்க. 2 அவங்க இங்க ஊர் சைட்ல இவங்க செட்டப் பண்ணி 2 போடுவான், அதை ட்ரெண்ட் பண்ணுவான், அவ்வளவுதான். மத்தபடி வேற எவனும் இல்லாத. இதெல்லாம் விடுங்க, நீங்க வேற ஒரு ஆளுன்ட்டு கோலம் போடுற மெத்தட் புரியுதா? பிஜேபி பண்ற மெத்தட். இல்ல கோலம் போட சொன்னா ஜோசியக்காரன் போட சொல்லிருப்பான். ஜோசியக்காரன் ஆல்ரெடி சொல்லி இவனுக்கு ஆபீஸ்ல கோலம் போட்டுருக்கானே, அதே மாதிரி வீட்டுக்கு கோலம் போட சொல்லிருப்பான். அந்த இந்த முகூர்த்தத்துல காலங்கத்துல 8 பெண்களை வச்சு போடுறான் பாருங்க. கோலத்துல எங்க சிக்கியிருக்கான் அவன், அலங்கோலமா இருக்கான் அவன். ஆக்சுவலா அதனாலதான் கோலம் போடுறான் அவன். பிஜேபி சப்போர்ட் பண்றீங்கன்னா முன்னாடி வாசல்ல மெழுகுவத்தி ஏத்தி நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? 2000 கொரோனா டைம் மெழுகுவத்தி தட்டு எல்லாமே எடுத்துட்டு அதே மாதிரி இவன் வாசல்ல கோலத்தை கொண்டு வந்து காட்டுறான் பாருங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாராமா, வாசல்ல கோலம் போடுங்க.
இதுவே கார்த்திகை மாசமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, விசில் சின்னத்துல விளக்க வை அப்படிம்பான். அதாவது வீட்டுக்கு டிவி கிச்சனை வரைஞ்சா நமக்கு நல்லது ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான். அதே சொல்லி வந்து செய்ய பாக்குறான். அதனால இவன் வந்து இவன் பண்றது மொல்ல மாதிரித்தனத்தை வேற மாதிரி பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழரோட கொள்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை பேரை மட்டும் மாத்திரு. இதுக்கு ஒருத்தவனுக்கு சம்பளம் கொடுத்து ஒருத்தன் வச்சிருக்கிறான்னா ஜான ஆரோக்கியசாமின்னு, அவன் எவ்வளோ பெரிய கூமுட்டையா இருப்பான்னு இப்போ தெரிஞ்சுங்க. 1ஆம் நம்பர் கூமுட்டைங்க. விஜய் புத்திசாலி, ஜான ஆரோக்கியசாமி புத்திசாலி, இவனுக்குலாம் ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்றான் பாருங்க கபிலன். அதுக்கு இவனுங்கெல்லாம் ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்றான் பாருங்க ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு. ஆமா, எனக்கு அதான் ஆச்சரியமாவே இருக்கு. முட்டா பையனும் தெரிஞ்சு ஒருத்தனுக்கு வந்து எப்படி இவனுக்கெல்லாம் வந்து இல்ல. இதுல என்ன காமெடினா, அந்த தேர்தல் வாக்குறுதி படிக்கும் போது அவசரமா படிக்கிற மாதிரியே தெரியல உங்களுக்கு. ஐயோ, லாஸ்ட் டைமே பார்த்தேன் கபிலன், அவனுக்கு வாயெல்லாம் குளறுது, ஏதோ ஒரு வார்த்தைல கூட வரல. இதுல கூட கொலை இருக்கு ஜிப்சி, எடிட்ல போய் எடுத்து தூக்கணும். இதுல கூட எடுத்து தூக்கணும். ஒன்னா நம்பரே தப்பா சொன்னான். இது ஒண்ணு ஓம்போ ஒண்ணு இதை சொன்னான். அதேதான் கரெக்ட். நேத்தானே ஜிப்சி அது இல்ல நாளை ஜிப்சி அது இல்லாம அணில் நாளை காலைல வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டேன் அப்படின்னு போகுதுங்க. கோவை சரலா வாசல்ல உட்கார மாதிரி மறுபடியும் கும்பி பண்டிகை ரத்து பண்ணிட்டான். மூணாவது டைம் கும்பி பண்டிகை ரத்து பண்ணிருக்கான். கபிலன், நான் ஒரு அம்மா பேசின வீடியோ ஒன்று போட்டேன் பாத்தீங்களா? அதுதான் நேற்று சொன்னேன், மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தவங்க எடுத்து போட்டாங்க, திருப்பி போட்டேன். ஒரு லேடி பேசிட்டு இருப்பாங்க, நீங்க கூட ரீட்வீட் பண்ணிருக்கீங்களே. என்ன பேச முடியாது அதுவா? ஏதோ இன்னைக்கு ஏதோ பெருசா கண்டென்ட் கிடைக்கும் பார்த்தா நாய் உட்காந்து உளறி வச்சுட்டு உட்காந்துருக்கு. கடுப்பா இருக்கு பாக்குறதுக்கு. வர கண்டென்ட் கொடுத்தா ஸ்ட்ராங்கா கொடுறான்னா அதையும் உட்காந்துக்கா. இல்ல அதெல்லாம் முடியல கபிலன், மேக்கப் எல்லாம் போட்டு பொம்மையை கொண்டு நிறுத்திக்கானுங்க. எது பொம்மை ஏசி இல்லாம இருக்க முடியல ஜிப்சி. ஃபர்ஸ்ட் விஷயமே அங்கதான் வேர்த்து கொட்டுது பாருங்க நாய்க்கு. ஆமா ஆமா ஆமா, அவனால ஏசி கூட இல்லாம இருக்க முடியல. வேர்த்தா தலை அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகுது, டென்ஷன் ஆகும், வாய் கொளறது பெறலுது. இருங்கப்பா மைக் கொடுக்குறேன். பாருங்க, பிரச்சாரத்துக்கே போவாத பரதேசி மாசத்துக்கு ஒரு வாட்டி போவாராம். எப்படி மாசத்துக்கு ஒரு தடவை தொகுதி பக்கம் வருவாராம். எவ்வளவு தேவை இல்ல பிரச்சாரத்துக்கே நீ வர்றீங்கடா. இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை தொகுதி பக்கம் வருவாராம். எவ்வளவு பெரிய சேவை பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவையாப்பா பெரம்பூர் மக்களே? இந்த மாதிரி தற்கொலைலாம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஒண்ணும் கிடைக்காது தொகுதிக்கு. இருங்கப்பா மைக் கொடுக்குறேன். இப்பதான் கனெக்ட் பண்றேன் லேப்டாப்ல. ரிக்வெஸ்ட் பெண்டிங் நிறைய காட்டுது. ஸ்லோபன் பேர்ல ஃபேக் ஐடி வந்திருக்கு, கொடுத்துறாதீங்கப்பா. என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது? அது லேப்டாப்ல மைக் கொடுக்குறேன்ல, அது லேப்டாப்ல கனெக்ட் பண்ணா அப்படிதான் கேட்கும். ஐயா மாசம் ஒரு தடவை வரேன்றதெல்லாம் வந்து வாக்குறுதியே சொல்லக்கூடாது. சர்க்கரி நாய், அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். டிக் லோன்னு ஒண்ணு இருக்கு. ஏடிஎம்கே பேர்ல அந்த அம்மா ஜெயலலிதா அந்த அம்மா கொண்டு வந்துச்சு. முதல்ல புரியணும். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த பெரிய பெருந்தொழில் தொடங்குவர்களுக்கும் சிறு தொழில் தொடங்குவர்களுக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு கொடுக்கறது, அதாவது பணம் வந்து லோன் கொடுக்கறது. இப்ப
அந்த மாதிரி லோன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீ என்ன தொழில் தொடங்க போற? இப்போ ஜிப்சி வந்து ஒரு தொழில் ஒன்று தொடங்க போறாப்புல அப்படின்னா அந்த தொழிலை பத்தின என்ன நாலேஜ் உனக்கு இருக்கு? ஓகே, உனக்கு நாலேஜ் கம்மியா இருக்கா? அந்த நீ இருக்கிற மாவட்ட கலெக்டர் தலைமையில ஒரு 100 பேர் விண்ணப்பிக்கிறாங்கன்னா அந்த 100 பேர்ல இருந்து 50 பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க, இதெல்லாம் பாசிபிளா இருக்கு அப்படின்னு. அந்த பாசிபிளான அந்த 50 பேர்ல இருந்து கலெக்டர் முன்னணியில இன்டர்வியூ ஒன்று எடுப்பாங்க. இன்டர்வியூ எடுத்து அவர் வந்து இது பண்ணுவார். ஓகே, அவரோட சாங்ஷன் படி தான் அந்த டிக் லோன் வந்து சாங்ஷன் ஆகும். ஸோ அவர் முன்னில என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் அவரோட கையெழுத்து போட்டு அது மூலமா இந்த கிண்டி இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து தொழில் தொடங்குவவர்களுக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் எப்படி இது நீங்க பண்ணீங்க, உங்களுடைய ப்ராஜெக்டோட இந்த சிவாஜி படத்துல ஒரு மாதிரி வேல்யூவு, அந்த உங்களுடைய தொழில் தொடங்குறதுக்கான இடம் நிலம் என்னென்ன தேவைகள் வருது, எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு பணம் தேவைப்படுது, என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, எல்லா டீட்டெயில் இன்னும் அவுட் வாங்கிடுவாங்க. இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து எது பாசிபிளா இருக்கோ அதுல இருந்து ஒரு 25 பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த 25 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து இப்ப நான் மிஷின் வாங்குறேன், இப்ப நான் வந்து ஒரு பெரிய மிஷின் வாங்கி நான் வந்து ஒரு பெரிய ஒரு சின்னதா ஒரு சிறிய லெவல்ல தொழில் தொடங்குறேன் அப்படின்னா அந்த மிஷின் எங்க வாங்கலாம், அதுக்கு நேரடியா பணம் கொடுக்க மாட்டாங்க. நீ எங்க போய் வாங்குறியோ அந்த பில் அங்க போயிடும், அவங்க கவர்மெண்ட் அந்த பில்லை பே பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் தான் டிக்கு லோனுன்னு ஒன்று இருந்தது, ஜெயலலிதா அந்த அம்மா கொண்டு வந்துச்சு. இதை பத்தி டீட்டெயிலா எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த டிக்கு லோன்ல என் வீட்டில் என் அண்ணன் போட்டிருக்கிறான், போட்டு சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்தான். அவன் எப்படி ஆரம்பித்தான், என் அண்ணன் கூட இருந்தவர் அங்கே சென்னையில் இருந்தவர், அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு 6 பேர் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 12 பேர் மொத்தமாக. இந்த மாரி அந்த அம்மா ஆல்ரெடி பண்ணிடுச்சு. நீ என்னடா